அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஹ்ஷர் பெருவெளியில் அல்லாஹு தஆலாவுடைய நீதிமன்றத்தில் ஹுக்கூக்குல் இபாத் என்று சொல்லப்படுகின்ற அடியார்களுடைய உரிமைகள், பிற மனிதர்களிடத்தில் நாம் நடந்து கொண்ட முறைகள் பற்றி தனியாக விசாரிக்கப்படும். நம்முடைய மனைவியோடு, நம்முடைய பிள்ளைகளோடு, நம்முடைய தாய் தந்தையர்களோடு, நம்முடைய சகோதர சகோதரிகளோடு, நம்முடைய உறவுகளோடு, நம்முடைய அண்டை வீட்டார்களோடு, நம்முடைய மஹல்லாவாசிகளோடு, நம்முடைய ஊர்வாசிகளோடு, நமக்கு அருகிலே அமர்ந்திருப்பவரோடு, நம்மோடு பிரயாணம் செய்பவரோடு எப்படியெல்லாம் நடந்து கொண்டோம் என்பதை பற்றி தனியாக விசாரிக்கப்படும். காரணம், இவர்களுக்கெல்லாம் தனித்தனி உரிமைகளும் கடமைகளும் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அவர்களுடைய பொறுப்புகளை பற்றி தனியாக விசாரிக்கப்படும். குல்லுக்கும் ராயின், நபிகளார் சொல்லுவார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவருடைய பொறுப்புகளை பற்றி நிச்சயமாக திட்டமாக விசாரிக்கப்படும். ஒரு அரசர் அல்லது ஒரு தலைவர் அவருடைய தலைமைக்கு உட்பட்ட பகுதியை பற்றி விசாரிக்கப்படும். ஒரு ஆண்மகன் அவருடைய குடும்பத்தார்களுக்கு பொறுப்பாளியாவான், அவருடைய குடும்பத்தார்களை பற்றி அவரிடத்தில் விசாரிக்கப்படும். ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்பாளியாவால், அவளிடத்திலே அது பற்றி விசாரிக்கப்படும். ஒரு பணியால் அவருடைய எஜமானுடைய பொருள்களுக்கு பொறுப்பாளியாவான், அவனிடத்திலே அது பற்றி விசாரிக்கப்படும். ஒரு மகன் அவனுடைய தந்தையுடைய பொருட்களுக்கு பொறுப்பாளியாவான், அவனிடத்திலே அது பற்றி விசாரிக்கப்படும். ஆம், எல்லா பொறுப்புகளை பற்றியும் தனித்தனியாக விசாரிக்கப்படும். ஒரு பொறுப்பு என்பது, ஒரு தலைமைத்துவம் என்பது, அது ஒரு நாட்டினுடைய பிரதமராக ஜனாதிபதியாக இருக்கட்டும், இருவருக்கும் மட்டும் பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு அமீருடைய பொறுப்பாக இருக்கட்டும், எல்லா பொறுப்புகளும் பொறுப்புகளே, அவைகளை பற்றி தனித்தனியாக விசாரிக்கப்படும். அதனால் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக அதிகம் கியாமத்திலே விசாரிக்கப்படுவதை பற்றி பயந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் ஃபுராத் நதிக்கரையில் ஒரு ஆடு அலைந்து திரிந்து இறந்து விடுகிறது என்றாலும் கூட, நான் அது பற்றி கியாமத்திலே விசாரிக்கப்படுவேன். ஈராக்கினுடைய வீதிகளிலே ஒரு கழுதை வழுக்கி விழுந்தாலும் அதற்கான சாலையை நான் சரியாக போடவில்லை என்று அல்லாஹு தஆலாவிடத்திலே விசாரிக்கப்படுவேன். எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் பயம் இருந்தால், மறுமையின் பயம் இருந்தால், மறுமையில் விசாரிக்கப்படுவதின் பயம் இருந்தால், கழுதைக்கு கூட இது போன்ற வார்த்தைகளை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி இருப்பார்கள். ஆம், எல்லா பொறுப்புகளும் தனித்தனியாக விசாரிக்கப்படும். பிற மனிதர்களிடத்திலே நாம் நடந்து கொண்ட முறைகள், அவர்களை பற்றி பேசிய புறம், அவர்களை பற்றி பேசிய அவதூறு, அவர்களுடைய மனங்களை சஞ்சலப்படுத்தியது, அவர்களை திட்டியது, அவர்களை அடித்தது, அவர்களை கொலை செய்தது, அத்தனையும் தனித்தனியாக விசாரிக்கப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளார் இப்படி சொல்லுவார்கள், இரண்டு ஆடுகள், கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டை முட்டிவிட்டாலும் கூட அல்லாஹு தஆலா இரண்டு ஆடுகளையும் கியாமத்திலே எழுப்பி தனித்தனியாக விசாரித்து அவர்களுக்கு தீர்ப்பளிப்பான். ஆடுகள் அவைகளுக்குண்டான தீர்ப்பும் விசாரணையும் கியாமத்திலே இருக்கிறதென்றால் மனிதர்களை பற்றி என்ன சொல்லுவது? நபிகளார் கேட்பார்கள் இல்லையா, அனைத்தையும் இழந்தவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொல்லுவார்கள், யாரிடத்திலே பணம் இல்லையோ, யாரிடத்திலே செல்வம் இல்லையோ அவன் அனைத்தையும் இழந்தவன். நபிகளார் சொல்லுவார்கள், இல்லை, அவன் இல்லை அனைத்தையும் இழந்தவன்,
கியாமத்து நாளையில ஒரு மனிதன் அதிகமான தொழுகையோடு, நோன்போடு, ஜக்காத்தோடு, இன்ன பிற அமல்களோடு, மலை போன்று அமல்களோடு வருவான். ஆனால் அவன் உலகத்திலே யாரையாவது திட்டி இருப்பான், யாரையாவது அடித்திருப்பான், அவர்களுடைய பொருட்களை அபகரித்திருப்பான், யாரையாவது கொலை செய்திருப்பான். அத்துணை மனிதர்களும் வரிசையாக நிற்பார்கள். யா அல்லாஹ், இவன் என்னை அடித்தவன், அவனுக்கு அவனுடைய நன்மைகள் இருந்து கொடுக்கப்படும். இவன் என்னை திட்டியவன், அவனுக்கு அவனுடைய நன்மைகள் இருந்து கொடுக்கப்படும். என்னுடைய பொருளை அபகரித்தவன், அவனுடைய நன்மைகள் இருந்து கொடுக்கப்படும். கொடுத்து கொண்டே இருக்கப்படும். கடைசியில் நன்மைகள் இல்லாமல் போகும். ஆனால் அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். என்ன செய்வது? இவர்களுடைய பாவங்கள் அவனின் மீது சுமத்தப்படும். நபிகளார் சொன்னார்கள், அவன்தான் அனைத்தையும் இழந்தவன். நன்மைகளை கொண்டு வந்து அனைத்தையும் இழந்தவன் அவன்தான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். என்றால் பிற மனிதர்களுடைய உரிமைகளுடைய விஷயத்திலே, பிற மனிதர்களுடைய மனங்களை சஞ்சலப்படுத்துகின்ற விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அதற்கென்ன தீர்வு? அவர்களிடத்திலே உலகத்திலேயே மன்னிப்பு கேட்டுவிட்டால் அல்லாஹ்விடத்திலே தப்பித்து விடலாம். பிற மனிதர்களை கஷ்டப்படுத்தியவர்கள், சிரமப்படுத்தியவர்கள், சஞ்சலப்படுத்தியவர்கள் உலகத்திலே அவருடைய மன்னிப்பு இல்லாமல் ஆகிரத்திலே, கியாமத்திலே, மஹ்ஷர் பெருவழியிலே எதுவுமே செய்துவிட முடியாது என்பதை ஞாபகத்திலே சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, விசாரணைகள் எல்லாம் மிக உக்கிரமமாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு இனிமையான இலகுவான விசாரணைகள் எல்லாம் கியாமத்திலே நடக்காதா என்று 2 நபர்கள் கேட்டார்கள். ஆம், சில இலகுவான, இனிமையான, சுவாரஸ்யமான விசாரணைகளும் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்றைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவிற்கு சென்று விடுவோம். யா ஹலீம், சகிப்புத்தன்மை உடையவனே. யா ஹலீம், சகிப்புத்தன்மையுடையவனே. யா அலீம், பெரும் கண்ணியத்திற்குரியவனே. யா அதீம், பெரும் கண்ணியத்திற்குரியவனே. யா ஹலீம், யா அதீம், 2 அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருப்போம். இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது, நாங்கள் தொழுது கொண்டிருந்தோம். ஒரு மனிதர் வேகமாக மூச்சிறைக்க வந்தார். வந்தவர் தொழுகைக்காக நின்று தன்னுடைய மூச்சை இறைத்து விட்டார், வேகமாக விட்டார். அப்படி விடுகின்ற பொழுது அவருடைய வாயிலிருந்து சில வார்த்தைகள் வந்து விழுந்தன. தொழுகை முடிந்ததற்கு பிறகு நபிகளார் எங்களின் பக்கம் திரும்பி, யார் இந்த வார்த்தைகளை சொன்னது என்று கேட்டார்கள். அத்துணை சஹாபாக்களும் அமைதியாக இருந்தார்கள். நபிகளார் சொன்னார்கள், எந்த தவறான வார்த்தையும் அவர் சொல்லிவிடவில்லை, யார் சொன்னது சொல்லுங்கள் என்றார்கள். அந்த வந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் விரைவாக ஓடி வந்தேன், மூச்சிறைத்தேன், அதோடு சேர்ந்து அந்த வார்த்தைகளும் வந்து விட்டன யா ரசூலல்லாஹ். நபிகளார் சொன்னார்கள், இந்த வார்த்தைகளுடைய நன்மைகளை வானத்தின் பக்கம் உயர்த்தி செல்வதற்கு, எடுத்து செல்வதற்கு 12 மலக்குமார்கள் போட்டியிடுவதை நான் பார்த்தேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்றால் அந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. நாளை முழுவதும் சொல்லிக்கொண்டே இருங்கள். மலக்குமார்கள் நம்முடைய அமல்களை எடுத்து செல்வதற்கு போட்டியிட்டு கொண்டே இருக்கட்டும். வாஹிர் தவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.